வண்டில் மாட்டில் போய் நம்மாக்கள் அந்த காலத்தை பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்துருக்குவேன் ஐயாவை அந்த வடிவான மாடு பார்த்து கையாலேயே பிடுங்கலாம் என்ன பாருங்க கொண்டு போய் நடுவினம் என்ன பண்ணைக்கு நடுவில் ஒரு சின்ன உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை காட்டுறேன்னு பாருங்க பாம்பு இருக்கு கொட்டுக்குள்ள. இது என்னதை காட்டினீங்கன்னு சொல்லி தெரியல. இல்லைங்க அண்ணா அண்ணா இங்கே உரம் போட்டால் தான் நல்ல வடிவா இந்த மக்களை எல்லாம் 2006ஆம் ஆண்டு காப்பாற்றின இந்த கோயில் தான். இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்து வீடு அம்மன் கோயில டீம் அசம்பிள் ஆகும். வணக்கம் வரவங்களே. நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் குறிப்பாக மண்குமாரில் நிற்கிறோம். உண்மையிலேயே மண்குமா அவ்வளவு அழகான இடம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் மணலாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்டா இப்போ வந்து 1980ஆம் ஆண்டு காலங்களில் வந்து இங்கே வந்து பெரிய பெரிய மணல் திட்டுகளாக இருந்ததா. அப்போக்கு வந்து மண்ணில் வந்து 5 ரூபா குறுக்காரு விற்று போட்டு ஒரு அங்கிள் சொன்னார். முந்தி பார்த்தீங்கன்னா இங்கே அங்காள பக்கம் என்ன இந்த மணல்காடு அங்காள பக்கம் மாதிரி சரியான மண் திட்டுகள் எல்லாம் இருக்கு. மலை மாதிரி மண் இருக்கு. காற்றுகளோட காற்றா வந்து அந்த ஒவ்வொரு மண் மலையல் மாய் வந்து திட்டா இடங்கள் இருந்தது. அந்த சீசனுக்கு மட்டும்தான் அப்படி வந்து அந்த சீசனுக்கு மட்டும் இல்லை. இந்த ஊர் அந்த வளவுக்காரர் வந்து அந்த மண்ணை விற்று காசாக்கி போட்டு ஒரு அங்கிள் சொன்னவர். இப்போ ஊரில் இருக்கிற வளங்களை நீங்களே வீணா அழிக்கிறீங்க. ஐயோ சரி ஓகே. சரி அப்படியே சரி ஓகே. அதாவது அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படி இல்லை 5 ரூபாய்க்கு பிரியோசனம் இல்லை. இங்க சொல்லல அதுல எல்லாம் வீடுகள் இருக்குது. அப்ப அதுல ஆக்கள் வசிக்கிறதுக்கான மண்ணுகள் அப்படி இல்லையோ. சரி ஓகே. இப்ப நிலைமைக்கு பாத்தீங்கன்னா இப்ப இங்க வீடு கட்டுறதுக்கு வழி வந்து இப்ப மண் கொண்டாடுற நிலைமை கொண்டு வந்துட்டீங்க. வெளி மாவட்டங்கள்ல தான் மண்ணுகள் வருது. இங்க யாழ்ப்பாணத்தை தாண்டி தான் முதல் வந்து யாழ்ப்பாணத்துல மண்கும்பான் மண்ணா சரியான ஃபேமஸ். இப்ப வந்து மண்கும்பான்ல மண்ணே இல்லை. சோ சேட். சொன்னார் பாத்தீங்கன்னா இந்த முருக்கங்காய் வந்து தம்புள்ளையில இருந்து வரைக்கலாம்னா பிஞ்சால முருக்கங்காய் விலை குறையுமா. இங்க மணல் மண்ன்றதா பாத்தீங்கன்னா இருக்கல் பரப்பினம் என்ன இயற்கை உரங்கள். களிமண் சொன்னா தாவரங்கள் இலகுவா வளர்ந்துடும். இந்த மணல் மண்ன்றபடியா இருக்கல் எல்லாம் பறிச்சா தான் நீங்க நல்லபடியா விளைச்சல் வருமே. அதனால பாத்தீங்கன்னா இருக்கல் எல்லாம் பறிச்சவையல். ஒரு வண்டின் மாட்டில் ஒரு ஐயா பாத்தீங்கன்னா 2 பேர் வண்டின் மாட்டில் இருக்கலை கட்டி கொண்டு போனவையல் ஏற்றி கொண்டு போனவையல். அப்போ அதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவு செய்யறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பண்ணைக்கு போனாங்க. அந்த இருக்கல் பார்த்தீங்கன்னா பண்ணையில் தான் கூட பறிச்சவையல் என்ன. அப்போ அந்த பண்ணைக்கு போனாங்க. அந்த பண்ணை பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு அழகா இருக்குது. நிறைய மாடுகள் நிக்குது, மாமரம் இருக்குது, தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு இது என்னன்னு சொல்ற ஒரு பெரிய ஒரு தென்னந்தோப்பு மாந்தோப்பு உருவாக்க போயினீங்க. அதை பதிவு வச்சு வைக்கணும் என்ன. பதிவு வச்சு தென்னையெல்லாம் பதிவு வச்சு தான் நாங்கள் நடுவினோம் என்ன. அப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் உள்ள கோயில்கள், குளங்கள், பழைய பள்ளிக்கூடங்கள், இப்போ புதுசாக கட்டின பள்ளிக்கூடம் இந்த முன்பள்ளி இருந்தது. நிறைய பேர் அந்த அன்பளிப்பு ஒரு காணி ஒன்று அன்பளிப்பு செய்து பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டியிருக்கணும். நிறைய பேர் அந்த இன்னொரு கோயில் ஒன்று கட்டுப்படலை. என்ன பேர் அந்த கோயிலுக்கு? வைரவர் கோயில் உண்டோ இல்ல இந்த இதுல பக்கத்துல கருப்பச்சி அம்மன் கோயில். கருப்பச்சி அம்மன் கோயில் கருப்பு ஆட்சியரால் பாத்தீங்கன்னா அம்மன் கோயில முதல்ல என்ன சொல்றது அந்த பூஜை செய்து வச்சிருந்தவன் என்ன. அப்ப காலப்போக்கு அந்த கருப்பான ஆடண்டபடியா கருப்பாச்சி அம்மாண்ட கோயில், கருப்பாச்சி அம்மாண்ட கோயில் சொல்லி தொடர்ந்து பாத்தீங்கன்னா கருப்பாச்சி அம்மன் கோயில் பேர் வந்துட்டு என்ன. அப்படி பாத்தீங்கன்னா சிறப்பான கோயில்கள் எல்லாமே இருக்குது. நல்ல வடிவான ஒரு முந்தி இருந்தாலே இப்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்க பாருங்க, பாத்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல போடுங்க என்ன வீடியோக்குள்ள. அது மட்டும் நிறைய பேர் வெளிநாடுகள் இருந்து ஆதரவு உண்மையாக அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. உண்மையாக சந்தோஷம். தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க. அப்ப நான் சந்தோஷமா வீடியோக்கள் போடுவேன். வீடியோக்களை போகலாம். ஓகே. பண்ணையில இருந்து ஊர்காவத்துறை போற ரோட்ல நிக்கிறோம். இங்க பாருங்க, நாங்க போய் இந்த ரோட்டா தான் போறோம் என்ன. இதுல பக்கத்துல ஒரு வைரவர் கோயில் ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டிக் கொள்றேன். சரி என்ன, நாங்க தொடர்ந்து போகலாம். நாங்கள் தொடர்ந்து போறோம். பாருங்க இங்கால வெட்ட வழி என்ன. இதுல பார்த்ததோ பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கேன் என்ன. உண்மையிலேயே நல்லா இருக்குது. இதான் பாது என்ன பாருங்க, பாருங்க உண்மையிலேயே ஒரு அழகான கோயில் என்ன. ஐயா எங்க போறீங்க? மாடு அவசரமா போறீங்களா? அவசரம் என்ன பாத்தீங்க மண்மன்மா பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்களுக்கு. மாடு பிரச்சனை காண இல்லை மாட்டை. சரி சரி மாட்டு காண இல்லையா ஐயா? மாட்டை காணலைன்னு சொல்லி தேடி கொண்டு போறாரு என்ன. இந்த கோயிலின் பேர் கருப்பாத்தி அம்மன் கோயில். நாங்கள் தொடர்ந்து போய் கோயிலை பார்க்கலாம் என்ன. கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது. பாருங்க, கோயிலை இடித்து கட்டினோம். இதான் வசந்த மண்டபம் என்ன. பாருங்க, ஒரு பெரிய வசந்த மண்டபம் ஒன்று கட்டப்படுது. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து கட்டடம் என்ன. இதை இடிக்காமல் விட்டுருந்தேன் பாருங்க. இந்த உள்கட்டணம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்க. வெளியாடெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டினோம் என்ன. உண்மையிலேயே ஒரு பெரிய கோயில் தான்.
பாருங்க. இதில் உருவ சிலைகள் எல்லாம் இருக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இதில் உள்ள மதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மதில் தான். பின்னால் ஒரு பெரிய ஆலமரமும் நிற்குது. என்ன பார்த்ததோ பிள்ளையாட்ட சிற்பங்களெல்லாம் பாருங்க, மிக மிக துல்லியமாகவும் அழகாகவும் பார்த்தீங்கன்னா செய்து வச்சிருக்கிறோம். முருகண்ட சிற்பம் இருக்கு, என்ன மிக மிக அழகாக முருகனை செய்து வச்சிருக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த கோயிலை பற்றி சொல்லுங்க. எவ்வளோ காலம் பழமையான கோயில்? இது 100 வருஷத்துக்கு மேற்பட்ட கோயில். 120 வருஷத்துக்கிட்ட வரும். எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் யாப்பில் வரலாறு இருக்குது. அப்படி தான் 120 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இது வந்து ஆரம்ப காலத்துலேயே ஒரு ஓலைக்கொட்டில் இந்த ஆலமரத்துக்குள்ளே போட்டு ஒரு கருப்பாச்சி தான் அதை வந்து ஆதரித்து வந்ததால் அவருக்கு வந்த பேர் தான் கருப்பாச்சி. ஆதரித்ததால் கருப்பாச்சி அம்மன் பேர் வந்தது. இவ வந்து முத்துமாரியம்மன் கோயில். அப்போ இது இப்போ கனகாலங்களுக்கு பிறகு இந்த இதுகளெல்லாம் முடிஞ்சு கனகாலத்துக்கு பிறகு எல்லாம் கட்டிடம் எல்லாம் பழமையாக கிடந்தபடியாக இப்போ வந்து ஒவ்வொருத்தட்ட தனிப்பட்ட பங்களிப்பாலையும் பொதுவாய் காசுகள் சேர்த்து செய்கிறதாலையும் இப்போ வேலை வந்து ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கு. அப்போ இன்னும் நியாயமான வேலை திட்டங்களுக்கு எங்களுக்கு காசு தேவையாக கிடக்கு. காசுகள் வர வேண்டியும் கிடக்குது, காணாமலும் கிடக்குது. முற்று முழுதாக இப்போ முடிக்கிறோன்னா 4 கோடி ரூபா தேவை. இப்போ எங்களுக்கு இப்போ அந்தளவு வசதி இல்லையா. அதெல்லாம் இந்த கோயில் இப்போ பாலஸ்தானம் பண்ணி 4 வருஷமாக அப்படியே ஈடுபட்டு கொண்டு போகுது. இவ்வளோ கட்டி முடியும். இவ்வளோ ஃபுல்லாக கட்டி முடிய ஒரு 15 கோடி ரூபா முடியும். 15 கோடி? 15 கோடி. நாங்கள் எங்கட இப்போ நடக்கிற திட்டத்தின்படி முழுக்க கட்டி முடிகிறோன்னா 15 கோடி முடியும். என்ன மாதிரி உதவியல் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பகுதியாய் இப்போ ஒவ்வொரு இந்த மணிக்கோரன் 2 கட்டுப்படுது, அது ஒரு ஆள் கட்டுது, மற்றது ஒரு ஆள் கட்டுது. இந்த பிள்ளையார் ஒரு ஆள் கட்டுது, முருகன் ஒரு ஆள் கட்டுது, நவம்பரான் ஒரு ஆள் கட்டுது. இந்த மூலஸ்தானம், அத்த மண்டபம், மகா மண்டபம் ஒரு குடும்பம் கட்டுது. தரிசன மண்டபம் ஒரு ஆள் கட்டுது. அதே மாதிரி மடப்பள்ளியில் ஒரு தொகுதி வந்து ஒரு ஆள் கட்டுது, மற்ற தொகுதி இன்னொரு ஆள் கட்டுது. அதெல்லாம் பிரித்து தான் கட்டிங்க. எல்லாருக்கும் அதில் கேட்டால் அந்த துண்டை கொடுத்து அப்படியே சேர்க்குற மாதிரி மூலமாக சில வேலைகள் இந்த இப்போ வந்து தூணுகள் போட்டு எல்லாம் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தூணுக்கு தந்துருக்கணும். அதே மாதிரி இனி பிளாட் போடுறதுக்கு தான் எங்களுக்கு வந்து இப்போ காசுகள் தேவையாக கிடக்கு. அதுகளெல்லாம் இப்போ நாங்கள் வந்து ஆக்கிட்ட காசுகள் கேட்டுக்கொண்டு தீர்கிறோம். இது இப்போ 4 வருஷம் ஆச்சு பாலசாமி பண்ணி, இன்னும் 1 வருஷத்தால் கும்பாபிஷேகம் செய்யணும். அப்போ கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பிளாட் போடுறதுக்கு உதவிகள் வந்து காணாமல் இருக்குது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. இந்த வருஷம் முடிஞ்சிருமா? இந்த வருஷம் முடிகிறேன்டா காசு தானே பிரச்சனை எங்களுக்கு. இப்போ காசுகள் வந்து எங்களுக்கு பெருமாக இருந்தால், எல்லாரும் உதவி செய்வனாக இருந்தால் எங்களுக்கு இந்த வருஷத்துக்கே நாங்கள் வேலையை முடிச்சிடுவோம். இது வந்து இப்போ 120 வருஷம் பழமையான கோயில்ன்றீங்க. அந்த யுத்த காலத்தில் இந்த கோயில் என்னமா இருந்தது? யுத்த காலத்தில் வந்து இந்த மக்களையெல்லாம் 2006ஆம் ஆண்டு காப்பாற்றின இந்த கோயில் தான். சகல மக்களும் வந்து யுத்தத்துக்கு இதுக்குள்ளான் வந்திருந்து ஒரு ஃபாதர் வந்து எடுத்துக்கொண்டு போய் அவரை மக்களை வெளியேற்றி போட்டு அவர் போய்த்தான் இந்த அல்லப்பட்டிக்குள்ளே சேர்த்தவர், ஜிம்ரோன் ஃபாதர்னு சொல்லி. அவ்வளோ மக்களும் இதுக்குள்ளான் இருந்தான் இந்த கோயிலுக்குள்ள. அந்த ஆலமரத்துல எல்லாம் செல்ஃபீஸ் எல்லாம் கிடக்குது. தாண்டு பார்க்கலாமா? போன பார்க்கலாம்னா இப்போ மூடிட்டேன்னு வரையா. நாங்கள் முதல்ல ஏறி பார்க்கல இருந்தது. இப்போ ஆலமரம் மூடிட்டு வரையா ஏறி பார்க்கலாம். அதுக்கு பாம்பு இருக்குது கொட்டுக்குள்ளே. இப்போ பாம்பு இருக்கு கொஞ்சம் செட்டிகள் எல்லாம் கிடக்கு. நீங்கள் தலைவர் என்ன? சரி, ஓகே. நன்றியா. என்ன பேர் உங்களுக்கு? சிவானந்த ராசா. எத்தனை வட்டாரம் எங்கே இருக்கிறீங்க நீங்கள்? 4ஆம் வட்டாரம். 4ஆம் வட்டாரம் என்ன? ஓகே, சரி. இதில் வீடுகள் தொடங்குது பாருங்க. இதில் ஆடுகள் எல்லாம் இருக்குது பாருங்க. தொடர்ந்து வேற இதில் மண்கும்பான் முருங்கை உற்பத்தி நிலையம் இருக்குது. மண்கும்பான் என்றாலே முருங்கை உற்பத்திக்கு சரியான ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோதுக்கு நல்லா வருமே. நிறைய பேர் முருங்கை தோட்டம் வச்சுருப்பினா. அது மட்டும் இல்லாமல் எங்களை வீடுகளை பாருங்க. எங்களை பக்கம் வீடுகள் எல்லாம் இருக்குது. வெளியால் பாருங்க தென்னைகள் எல்லாம் நிற்குது. என்ன எங்களை தென்னை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பனைகள் எல்லாம் நாங்கள் சாதாரணமாக காணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களை வேலிகள் பனை மட்டைகளை வச்சு அடைச்சிருக்கோம். என்ன எங்களை வீடுகளை பாருங்க. இந்த வீட்டை போய் பார்ப்போம்மா. மாட்டு வண்டியில் இல்லை வழியாக வரி நம்ம என்ன இப்போ நாங்கள் மாட்டு வண்டியில் காண்றது சரியான அரிதாக இருக்குது. ஐயா பாருங்க
ஐயா என்ன கொண்டு வரீங்கள்? எள்ளு கொண்டு வரீங்களா? எது கொண்டு வரீங்களா? எங்கே கொண்டு வரீங்க? பாருங்க ஐயா இருக்கு கொண்டு போகிறாரு என்ன பாருங்க. நல்ல வடிவாக போய் நம்ம என்ன மாட்டு வண்டியில் பாக்கிய ஆசையாக இருக்குது. சரி நாங்களும் தொடர்ந்து போவோம். அதுக்கு முன்னாடி வீட்டை பார்த்துட்டு போவோம் என்ன. பாருங்க ஒரு பழைய வீடு உண்டு. இந்த வளவுக்குள்ளே நிறைய தென்னைகள் நிற்குது என்ன. இந்த வீட்டை ஆக்கள் வந்திருந்தால் இங்கே கிடைக்கிற தென்னையை காணும் என்ன. இந்த தென்னையை வச்சு அவன் வருமானத்தை பெருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க இந்த வீடு கேட்பாட்டு கிடக்குது. இந்த நிலைகள் கதவுகள்லாம் இல்லை என்ன நினைக்கிறேன் காலப்போக்கில் ஆக்கள் கொண்டு போயிட்டோம் போல். இதெல்லாம் பார்த்தா அந்த காலத்து வீடு. இதுதான் குசினி பாருங்கோ. அந்த காலத்தில் நீங்கள் சில பேர் வேலை பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் இருக்கு கொண்டு போய் பறிச்சு எல்லாமே இருக்கலாம் தானே. அப்போ நாங்களும் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டியில் பின்னால் போகிறோம். போய் பார்த்தீங்கன்னா எப்படி எரு பறிக்க நம்ம சொல்லி பார்ப்போம் என்ன. இதில் மனசு போகுது இல்லைங்க அண்ணா அண்ணா மனசு வேண்டும். ஓ அண்ணா டீபன் தாங்க 3 டீபன். ஓ 3 டீபன்னா கறிபண்ணா கரிமனஸ் தாங்க கரிமனஸ். ஓ 3 தாங்க அண்ணா. இல்லை கோன் கூட்டி போகிற என்ன கண்ணன் வெதுப்பகம். நீங்கள் போய் ரோட்டால் போகிற ஆட்டோவை மறைச்சி ஐஸ்கிரீம் வாங்கி குடிச்சிருப்பீங்க, இல்லாட்டி மனுஷர்கள் வாங்கியிருப்பீங்க தானே. அப்படி நினைவுகள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நண்பர் தான் காசு கொடுக்குறாரா? தங்கமான மனசையா தர மாட்டேன். இதில் பெரிய டேங்க் ஒன்று இருக்குது பாருங்க. இது தண்ணி டேங்க். நான் நினைக்கிறேன் மண்கும்பானுக்கு இங்கே தான் தண்ணி போகுதுண்டு பாருங்கோ. தொடர்ந்து இதில் மாட்டு வண்டியில் வந்துட்டேனே. இங்கே தான் இந்த எருவை பறிக்க போயினா. இங்கே தான் இப்போ எரு பறிக்க போய் நம்ம என்ன பாருங்க. வண்டில் மாட்டில் போய் நம்ம ஆக்கள் தொடர்ந்து போய் எப்படி எரு பறிக்கணும்னு பார்ப்போம் என்ன. மாமரம் நிற்குது, இங்கே தென்னைகள் நிற்குது. இதில் அந்த மாட்டுக்கு போடுற புல்லுன்னு சொல்லி நினைக்கிறேன் அது இருக்குது. இங்கே தான் எரு பறிக்க போயினோம். இங்கேயும் மாட்டு கண்டுகள் நிற்குது என்ன. இதில் ஒன்று நிற்குது, அதில் ஒன்று நிற்குது. பாருங்க பாருங்க ஆக்கள். இங்கே பக்கம் நிறைய மாட்டுக்கண்டுகள் விளக்கினோம் என்ன பாருங்க. இந்த தோட்டத்தில் நிறைய மாட்டுக்கண்டுகள் நிற்கிது. தெரியல குறையத்தான் இருக்கு. இதில் மாங்கண்டுகள் இருக்குன்னு இங்கே இதில் காய்ச்சி இருக்குது பாருங்க. இதில் மாங்காய் இருக்குது பார்த்ததோ. சின்ன மரம் தான், ஆனால் மாங்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னா காய்க்க வலிக்கிட்டுது. அண்ணா எப்படி எருவை கொட்டுறேன்னு சொல்லி பாருங்க. டிராக்டர் மாதிரி தான் முன்பக்கம் உயர்த்தி விட அப்படியே பின்னால் கொட்டப்படும் என்ன. ஆனால் என்ன கொஞ்சம் முருகி இருக்கிறபடியாக நாங்கள் வலிச்சு தான் எடுக்கணும். அண்ணா இங்கே எரு பறிக்கிறார். உங்களுக்கு இப்படி ஏதும் ஞாபகங்கள் இருந்துச்சுன்னா நினைவுகள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இப்போ களைச்சி விழுந்து வந்துட்டாங்களா பாருங்க. இப்படி தான் எரு பறிக்கிறது. எனக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்படி வண்டில் மாட்டில் வந்து எரு பறிக்கிறத நாங்கள் காணவே இல்லாது என்ன. இப்படி பார்த்தா தான் உண்டு. அப்படியா பாருங்க. சரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அங்கால மாடுகள் நிற்கிது என்ன. இங்கே பூக்கண்டுகள் நிற்கிது பார்த்ததோ. வடிவடியான பூக்கண்டுகள் இருக்குது.
அதனால் மாடு வளர்க்கணும் என்ன அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இங்கால இடையே தென்னைகள் நிற்கிது. தொடர்ந்து இதில் மாடு வளர்க்கணும். இதை வைக்கோலை குவிச்சு விட்ருக்கணும் பாருங்க. நல்ல வடிவாக ஆக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கணும் என்ன. நல்ல வடிவான மாடு பார்த்து நல்லா இருக்கிறார். எல்லோ ஷைன் பண்ணுறார். இளநீர் இருக்குது. இளநியை நாங்கள் கையாலேயே பிடுங்கலாம் என்ன பாருங்க. கையை கட்டுற தூரத்தில் இளநியெல்லாம் காய்ச்சிருக்குது. இதில் பாருங்க ஒரு அடுப்பு ஒன்று இருக்குது. இந்த அடுப்பை ஜெட் அடுப்புன்னு சொல்லிக்கணும் என்ன பாருங்க. ஒரு விறகு வச்சாலே நல்ல வடிவாக எரியும் அவன். இதில் இந்த அடுப்பு வச்சிருக்கணும். சரி என்ன எல்லாம் பார்த்தா தானே தொடர்ந்து வெளிக்கிடுவோம். இதில் பிள்ளையார் வீட்டு இருக்கிற பாருங்க. வடிவான பிள்ளையாரால் இதில் வீட்டு இருக்கிற பார்க்க ஆசையாக இருக்கு. என்ன உருத்ராட்சம்லாம் போட்டிருக்கணும் ஆளுக்கு. பண்ணைக்கு நடுவில் ஒரு சின்ன பிள்ளையாரால் வீட்டு இருக்கிற. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி என்ன குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கொண்டு போய் நடுவினம் என்ன பாருங்கோ. நல்ல வடிவாக லைனில் வச்சுருக்கணும். இந்த மண்ணில் களித்தன்மை இல்லை பார்த்தீங்கன்னா. இது மணல் மண் என்ன. இங்கே மணல் மண்ன்றதால இங்கே உரம் போட்டால் தான் நல்ல வடிவாக விளைச்சல் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இங்கே உரம் போடுவி நம்ம என்ன. இப்போ நாங்கள் இதில் சந்தி அடிக்க வந்துட்டோம் என்ன. அது வயது போன ஐயா நாள் நிற்கிறார். ஐயா 2 கதையை கொடுப்போம். வணக்கம் ஐயா. தமிழ் தானே? தமிழா ஐயா? தமிழ் தானே? வணக்கம் சொன்ன வணக்கம் சொல்ல வேணும். வணக்கம். வணக்கம் ஐயா. முந்தி ஐயா இங்கே மணல் திட்டுகள் எல்லாம் இருந்ததா என்ன அந்த காலத்தில்? இப்போ எல்லாம் இல்லையோ? இப்போ இல்லை. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? முந்தி எப்படி இருந்தது? முந்தைய ஒரே மனதானே எல்லாம் விற்று எல்லாம் நீங்கள் விற்று போயிட்டோமா ஐயா? நீங்கள் விற்றுனீங்களா? நாங்கள் விற்கிறோம். அப்போ யார் விற்றது? காணிக்கார விற்றா நம்பி. அப்போ 5 ரூபா படி. 5 ரூபா படியா? ஒரு லோட் மண் 5 ரூபா அப்பேக்கு அந்த காலத்தில். இப்போ ஒரு லோட் மண் இடம்பெயர மண். இப்போ என்ன மாதிரி ஊர் இருக்கு? இப்போ நல்லதாக இருக்குது. முன்னேற்றம் என்ன மாதிரி? முன்னேற்றம் குறைவு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஐயா நான் முன்னேற்றம் என்ன மாதிரி இருக்கு? ஐயா என்ன இருக்கிறோம். பெருத்தங்களும் ஐயா என்ன வேலை செஞ்சு நீங்கள்? நாங்கள் காமஞ்சு நாங்கள் இங்கே என்னம்மா விவசாயம் செஞ்சு நீங்கள்? தோட்டம். விளைச்சல் என்ன மாதிரி? விளைச்சல் என்னம்மா விவசாயம் செஞ்சு நீங்கள்? கண்டுகள் என்ன கண்டுகள்? கோயிலை கண்டு தான். கோயிலா நீங்கள்? கோயிலை கண்டு கண்டு. முருங்கை வைக்கிறவே இல்லை என்ன? இப்போ முருங்கை வைக்கிறது. முருங்கை வைக்கிறது. முருங்கை நல்லபடியாக வருது என்ன? ஓ புதுசு புதுசுண்டு வரும் என்ன? எந்த மாதிரி முருங்கையில் எவ்வளோத்துக்கு இங்கே போகுது? இந்தியாவில் என்ன காய்க்கிறவங்க இல்லை. இப்போ என்ன 700 ரூபாய் 800 ரூபாய். இடையில ஒரு விலைவாரி போனது இல்லை? 2000 ரூபா 2500 ரூபா கிட்ட. அது இப்போ கொஞ்சம் காலம் இங்கே இப்போ காய்க்கல. மழையோட பெரிய இங்கே தான் விளையுதுன்றா இங்கேயானோ விலை விளையும் இங்கே தான் சரியான விலை தான். இங்கே விளையுதுன்றீங்க? இங்கே விளைச்சல்னா இப்போ குறைவு வந்து ஐயா விளையிற டைம் விளையாடுறதான் இங்கே 100 ரூபாய்க்கும் பெறும். விளையா வைக்கணும் என்ன? இவன் என்ன எப்படி கேள்வி கேட்குறான்? என்ன கேளுங்க கூட 4 100 ரூபாய்க்கும் விற்கிறீங்களா? 100 ரூபாய்க்கும் பெரும் இருக்குங்க. இப்போ எப்போ எந்த காலகட்டத்தில் அதிகமாக காய்ச்சிச்சண்டா ஒரு விலை கட்டுப்பாடு விலைக்கு எல்லா ஒரு விலை பக்கத்தாலையும் விலைக்கு சம்பளங்காலேருந்து விலைக்கு 100 ரூபாய்க்கும் பெறும். ஐயாக்கு எத்தனை வயசு? 77. 77. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கிற பிளான் சொல்லல என்ன? ஐயா சிரிச்சா கிணத்துல குழி விழுகுது. அந்த காலத்துல பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்துருக்குவேன் ஐயாவை. ஐயா முந்தி சின்னலேருந்தே கூட குழி விழுதோ கிணத்துல? சின்னலேருந்தே குழி விழுமே. சைட் அடிக்கிறீங்களோ அந்த காலத்துல? ஐயோ ஐயோ உங்களை என்ன செய்கிற. சரி ஐயா பாய் பாய். ஓகே ஓகே பாய் 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 பாய். அவன் விடுறதா இல்லை ஐயாவை. நாங்கள் இந்த ரோட்டால் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டலுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டாக தான் போனாங்களே என்ன. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதால் திரும்பி இப்போ போக போகிறோமா. இதில் போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. தொடர்ந்து போய் கோயிலையும் பார்க்கலாம். நல்ல வடிவாக சூரிய பகவான் உதிக்கிறார் என்ன பாருங்க. இவங்கள வரவே இருக்கிறார். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. தொடர்ந்து போய் நாங்கள் கோயிலையும் பார்க்கலாம். பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச வீடு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு வைரவர் கோயில் என்ன. வெடியெல்லாம் பாருங்க வெளியாக இந்த பார்க்கிறது. இது ஒரு வைரவர் கோயில். இதில் வைரவற்ற சூளம் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா விளக்கம் வச்சிருக்கணும் என்ன. சரி நாங்கள் தொடர்ந்து உள்ளுக்கு போய் பார்க்கலாம். திறந்துருக்கணுமோ தெரியாது. இந்த அதை பார்ப்போம்.
நண்பர் முதலாவதாக போகிற நாங்கள் தொடர்ந்து போவோமா. அடி வாங்கினா இவர் போய் வாங்கட்டு. இதில் கிணறு இருக்குது பாருங்க. தண்ணி நல்லபடியாகவே இருக்குன்னு பாருங்க, மேலேயே தண்ணி நிற்குது. இதுதான் வைரவர் கோயில். மேலே வைரவர் இருக்கிறார் பார்த்ததோ. தொடர்ந்து போய் நாங்கள் மூலஸ்தானத்தை பார்க்கலாம். என்ன மூலஸ்தானத்தில் உள்ள வைரவரை பார்ப்போம். பாருங்க, இதில் வீட்டில் இருக்கிறார் ரோஹரா. சரி, என்ன இதில் பஸ் வருது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை 780 நம்பர் பஸ். வைரவர் கோயிலுக்கு பக்கத்துலேயும் ஒரு பழைய வீடு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. என்ன பெரிய வீடு. நாங்கள் அந்த வீட்டை போய் பார்ப்போம். மாமரம் எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம என்ன பார்த்ததோ மாமரம் இருக்குது, தென்னை இருக்குது. இது ஒரு பழைய வீடு. என்ன இந்த வீட்டை வழியாக போய் பார்ப்போம். அடித்த பெயிண்ட் கூட இப்பயும் இருக்குது. அந்த காலத்து வீடு. என்ன உள்ளுக்கு போய் பார்ப்போம். உண்மையிலேயே அழகான வீடு பாருங்க, எவ்வளோத்துக்கு அழகாக கட்டியிருக்கணும் வந்து. உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த வீட்டின் ஓனராக ஆச்சு வீடியோ பார்த்தா கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்களா. பாருங்க, நீங்கள் வாழ்ந்த வீடு இப்போ இப்படித்தான் இருக்கு. உள்ளுக்கு ஆலமரம் எல்லாம் முளைக்குது. இதில் பத்தியாக இருக்குது, போகிறது கொஞ்சம் பயன்தான். இதான் கிச்சனா. முழுக்க முழுக்க புல் பூண்டா கிடக்கு. தொடர்ந்து நான் உங்களுக்கு கிணற்றையும் காட்டிக்கொள்கிறேன். இங்கே பாத்ரூம் இருக்குது பாருங்க. இதான் கிணறு. நீங்கள் பாவிச்ச வாளி கூட இப்பயும் இருக்கு பாருங்க. இதில் தான் உடுப்பு துவைக்கிறவையர். இதில் இது என்னதை காட்டினீங்கன்னு சொல்லி தெரியல. தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. தென்னைகளை பாருங்க, உண்மையிலேயே நல்ல வடிவாக தேங்காய் காய்ச்சிருக்கு. என்ன நிறைய தேங்காய் இருக்குது இந்த மரத்தில் பாருங்க. தென்னை இருக்குது, பக்கத்தில் மாமரம் இருக்குது. எப்படி இந்த இங்கால பக்கம் வச்சுருக்கிறேன் பாருங்க. வளவை சுற்றி மரங்கள் வச்சுருக்கிறேன். இதில் பாருங்க முருங்கை வச்சிருக்கணும். இதில் ஒரு கோவில் ஒன்று வருது. தொடர்ந்து நாங்கள் கோயிலாக போய் பார்க்கலாம். என்ன கோயில்னு சொல்லி தெரியல. நான் நினைக்கிறேன் அம்மன் கோயில். இதில் ஆலமரம் நிற்குதானே. தொடர்ந்து நாங்கள் அம்மன் கோயிலை பார்க்கலாம். இதான் இங்கே உள்ள அம்மன் கோயில். க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் வழியால் தான் பார்க்கலாம். பாருங்கோ, எல்லாம் இதான் கோயிலின் உட்பகுதியா. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வளவு ஒன்று இருக்குது. அந்த வளவுக்குள்ளே முருங்கை வச்சுருக்கணும். என்ன தொடர்ந்து நாங்கள் போய் முருங்கையை பார்ப்போம். பாருங்க, நல்ல வடிவாக முருங்கையை வச்சுருக்கணும். நிறைய முருங்கை மரங்கள் இருக்குது. சரி, என்ன நாங்கள் தொடர்ந்து போவோம். இந்த கோயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்திங்கன்னா இப்போ இடமாற்றம் செய்திருக்கணும். இங்கே இப்போ யாருமே இல்லை. என்ன பாருங்க, ஒரு சின்ன பள்ளிக்கூடம். இங்கே படித்தாக்கள் இருந்தால் கொமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. நல்ல வழியாக பார்த்தீங்கன்னா கொமெண்ட்ஸில் போடுங்கவா, நான் ரிப்ளை பண்ணுவேண்ணா. பார்த்ததோ இதில் சின்னாக்கள் விளையாடுறதுக்கான உபகரணங்கள் இருக்குது. இப்போ இங்கே யாருமே இல்லை. நான் நினைக்கிறேன் இது ஒரு முன்பள்ளியாக இருக்குமென்னு சொல்லி. தெரிஞ்ச கமெண்ட்ஸில் போடுங்க. இதில் சின்ன பெட்டி கடை ஒன்று இருக்குது.
உண்மையிலேயே ஒரு அழகான ஊர் தானே என்ன. நாங்கள் இப்போ இந்த ரோட்டால் தான் வந்த நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இதால் போக போகிறோமா. இதில் பாருங்க முருங்கை வச்சிருக்கணும். இப்போ முருங்கை நல்ல வழியாக பூக்குது என்ன. சரி நாங்கள் தொடர்ந்து இந்த ரோட்டால் போகலாம். இந்த ரோட்டால் போனால் பள்ளிக்கூடம் எல்லாம் வரும். தொடர்ந்து போய் பார்ப்போம். வார வழியில் இதில் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. ஜாழ்ப்பாணம் மண்கும்பான் ஆத்தக்க பாடசாலை என்ன 1946 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தை காட்டுறேன்னு பாருங்க. இதான் பள்ளிக்கூடத்தின் உள் வளாகம் என்ன. சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இருட்ட போது குயிக்காக போய் மற்ற இடங்களையும் நாங்கள் வீடியோவை பதிவு செய்வோம். நாங்கள் தொடர்ந்து வர இதுலேயும் ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. நாங்கள் அப்போதை பார்த்த அந்த பெரிய பள்ளிக்கூடம் அங்கே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்பள்ளி இருக்குன்னு. இந்த முன்பள்ளி பார்த்தீங்கன்னா இந்த காணி அன்பளிப்பு செய்தாக்கள் பார்த்தீங்கன்னா அருளம்பலம் பூமணி அவர்கள ஞாபகார்த்தமாக 2019ஆம் ஆண்டு அவை இந்த பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு செய்திருக்கணும். இந்த முன்பள்ளின்ற பேர் விநாயகர் முன்பள்ளி என்ன. பாருங்க உட்பகுதியை காட்டிக்கிறேன் உங்களுக்கு. இப்படித்தான் இருக்குது இந்த முன்பள்ளி. பாருங்க இதில் நல்ல வடிவாக முருங்கை வச்சிருக்கணும். நிறைய முருங்கை நிற்குதுன்னு. நிறைய முருங்கை மரங்கள் வச்சிருக்கணும். சரி நாங்கள் தொடர்ந்து போகலாம். இங்கேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு மண்கும்பான் பிள்ளையார் கோயில் கோபுரம் தெரியுது. இதாலேயும் போகலாம், நாங்கள் சுற்றியும் போகலாம். மெயின் ரோட்டுக்கு போய் போவோம் என்ன. நாங்கள் மண்கும்பானுக்கு வந்தால் மண்கும்பான் பிள்ளையார் கோயில் காட்டுத்தானே வேணும். அதானே முறை. இப்போ நாங்கள் மண்கும்பான் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் என்ன. பாருங்க நல்ல வடிவாக இந்த வாசல் இருக்குது. உண்மையிலேயே ஒரு அழகான கோயில். நல்ல பெரிய கோபுரம் என்ன. மண்கும்பான் பிள்ளையார் கோயில் கோபுரம் பாருங்கள் எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குண்டு. உண்மையிலேயே ஒரு அழகான கோபுரம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஜானையெல்லாம் கொண்டு வந்தவையில் என்ன. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா பூசைக்கு ஜானையெல்லாம் கொண்டு வந்தவையல். அப்போ ஜானை வந்ததெல்லாம் நாங்கள் வீடியோவாக பதிவு செய்து போட்டிருப்போம் என்ன. இதில் பாருங்க இதில் கோயிலில் மடம் இருக்குது. தொடர்ந்து இங்கால தேர்மூட்டி இருக்குன்னு. உண்மையிலேயே ஒரு அழகான கோயில். நல்ல அமைதியான இடமா இருக்குது. பறவைகள் எல்லாம் கத்துது. உண்மையிலேயே நிற்க அவ்வளோத்துக்கு மனம் சந்தோஷமாக இருக்குன்னு. ஓகே கைஸ், நான் இதோட வீடியோ முடிச்சு வரேன். நிறைய பேர் லண்டன்லேருந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, ஃப்ரான்ஸ் நோர்வேலேருந்து எல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து உங்களோட ஆதரவு தாங்க. உங்களோட ஃப்ளாக்கள் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ எனக்கு நல்லா இருக்குமே. தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கூடுதலாக தாங்க. ஊராக்கள் இருந்தால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. அவையிலும் பார்ப்பினோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வீடியோ நல்லா ரீச் ஆகுங்களும் சந்தோஷமாக இருக்குது தானே. அப்போ நாங்கள் சந்தோஷமாக வீடியோ செய்வோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதரவு தாங்க என்ன. ஓகே பை பை டாடா see you. ஓகே நன்றி வணக்கம்.